சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பெற்ற மகளையே பாலியல் பலாத்காரம் செய்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது. புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சங்கீதா கண்காட்சி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். வில்லியனூரில் திமுக பிரமுகர் வீட்டின் மீது பீர் பாட்டில் வீச்சு, சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசார் விசாரணை. புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியில் 14 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவரது தந்தையை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வரும் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவருக்கு 14 மற்றும் 8 வயதுடைய 2 மகள்கள் உள்ளனர். அவரது மனைவி தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். மனைவி வேலைக்கு சென்றிருந்த நேரங்களில் மூத்த மகளை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து யாரிடமும் தெரிவித்தால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் சிறுமி உடல்நலக் குறைவுடன் காணப்பட்டதைத் தொடர்ந்து அவரது தாய் விசாரித்த போது நடந்த சம்பவங்களை சிறுமி தெரிவித்துள்ளார். இதையடுத்து தாய் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட தந்தையை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த சில ஆண்டுகளாக சிறுமியை மிரட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக தெரிய வந்துள்ளது. மேலும் 8 வயதுடைய இளைய மகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் புதுச்சேரி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சங்கீதா கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சங்கீதா கண்காட்சி திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டனர். கண்காட்சியில் புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, காவல்துறையில் செயல்பாடு, கடந்த 12 ஆண்டு காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் குறித்த கண்காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. மேலும் காவல்துறை, நீதிமன்றம் உள்ளிட்ட செயல்பாடுகள் குறித்த விளக்கங்களும் காண்பிக்கப்பட்டது. இன்று மற்றும் நாளை நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சிகளை பொதுமக்கள் கண்டு சட்டம் மற்றும் நீதி குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புதுவை வில்லியனூரில் திமுக பிரமுகர் வீட்டின் மீது மர்ம நபர்கள் பீர் பாட்டில் வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் கார்த்திகேயன், இவர் வீட்டின் ஜன்னல் மீது நேற்று இரவு மர்ம நபர்கள் பீர் பாட்டிலை வீசி உடைத்துள்ளனர். தாக்குதலில் ஜன்னல் கண்ணாடி சேதம் அடைந்தது. இதுகுறித்து கார்த்திகேயன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டின் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதன் மூலம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார், தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். 25வது நெய்வேலி புத்தக கண்காட்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரை நிகழ்த்தினார். 25வது நெய்வேலி புத்தக கண்காட்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரை நிகழ்த்தினார். அந்த உரையில், நெய்வேலி புத்தக கண்காட்சி அதனுடைய வெள்ளி விழா கேட்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு அதனை தொடங்கி வைப்பதை பெருமையாக நினைக்கிறேன். தொழில்நுட்ப வளர்ச்சி என்ற பெயரில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மொபைல்ஸ், சோசியல் மீடியா, இன்டர்நெட் என்று மூழ்கியிருக்கும் இன்றைய காலத்தில் மக்களுடைய வாசிப்பு பழக்கத்தை மீட்டு எடுக்கவும் அதை கொண்டாடவும் ஒரு திருவிழா நடைபெறுகிறது என்பது பாராட்ட வேண்டிய ஒன்று. NLCயில் சமுதாய பொறுப்பு உணர்வோடு இப்படிப்பட்ட புத்தக கண்காட்சியை தொடர்ந்து 25 வருடமாக நடத்தி வருவதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மனித நாகரிகத்தின் வளர்ச்சியில் புத்தகங்கள் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் கண்டுபிடிப்புகள், சமுதாய புரட்சிகள், சமூக மாற்றங்கள் இவற்றுக்கு பின்னால் புத்தகங்களின் தாக்கம் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. நாமும் விக்சித் பாரத் 2047, அதாவது நாடு சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதம் உருவாக வேண்டும் என்ற லட்சிய கனவோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த லட்சிய பயணத்திற்கு திறனும் திறமையும் மிக்க மனித வளம் தேவை. அந்த மனித வளத்தை உருவாக்க இதுபோன்ற புத்தக கண்காட்சிகள் அவசியம். நெய்வேலி புத்தக கண்காட்சிக்கு எழுத்தாளர்கள், வாசகர்கள் மட்டும் அல்லாமல் மாணவர்கள், ஆசிரியர்கள் என்று பலரும்
வருவதை தெரிந்து கொண்டேன். அதற்காகவே பல்வேறு கலை கலாச்சார இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு ஒரு அறிவு திருவிழாவாக நடைபெறுவதை நான் பாராட்டுகிறேன். நண்பர்களே, என்னுடைய கோரிக்கை இதுதான். வளரும் தலைமுறைக்கு புத்தக வாசிப்பு பழக்கத்தை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அது அவர்களுடைய சிந்தனை திறனை வளர்க்கும், தலைமை பண்புகளை உருவாக்கும், வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான அறிவை அனுபவத்தை தரும். குழந்தைகள் அதிக நேரம் மொபைல் ஃபோன் சோசியல் மீடியாவில் செலவிடுகின்றனர் என்று கவலைப்படும் பெற்றோருக்கு என்னுடைய ஆலோசனைகளை கூறுகிறேன். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் பரிசு தரும்பொழுது புத்தகங்கள் வாங்கி கொடுங்கள். அது அவர்களுடைய படிக்கும் பழக்கத்தை வளர்க்கும். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லுவார், நோ பக்கெட் ஜஸ்ட் ஏ புக். ஏனென்றால் ஒரு நல்ல புத்தகம் ஒரு மனிதனின் வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டது. நாம் வீடு கட்டும்போது சமையலறை படுக்கை அறை என்று வைப்பது போல ஒரு சிறிய நூலகம் அமைத்து படிப்பதற்கு ஒரு தனி இடத்தையும் அமைக்கலாம். அங்கே குடும்பமாக ஒன்றாக அமர்ந்து வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்கலாம் என்பது என்னுடைய எண்ணம். அன்பான இளைஞர்களே, குழந்தைகளே, நீங்கள் இந்த நாட்டின் நம்பிக்கை. தினமும் சிறிது நேரமாவது புத்தகத்தை வாசிக்க ஒதுக்குங்கள். பாட புத்தகத்தோடு அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறு, இலக்கியம் போன்ற பல்துறை புத்தகங்களை வாசிக்க பழகுங்கள். சமூக ஊடகங்கள் நம்முடைய கவனத்தை சிதற செய்துவிடும். ஆனால் புத்தகங்கள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு நல்ல நண்பர்களாக இருக்கும், நம்முடைய பகுத்தறிவு திறனை வளர்க்கும். இந்த புத்தக கண்காட்சி மேலும் பல ஆண்டுகள் வெற்றிகரமாக நடைபெற்று வளரும் தலைமுறைக்கு அறிவு ஒளியை பரப்ப வேண்டும் என்று வாழ்த்தி இதில் கலந்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு உரையை முடிக்கிறேன் என்று அந்த உரையில் அவர் பேசினார். புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்திற்கு உப்பளம் மாவட்ட செயலாளர் அனுசுயா தலைமை தாங்கினார். மாவட்ட முன்னணி பொறுப்பாளர்களான திருக்குமரன், செந்தில், முபாரக், கன்னியப்பன், மூர்த்தி, கார்த்தி, தெசீர், கலைவாணன், செபஸ்டியன், பீட்டர், இளவழகன், தாமஸ், ஐயப்பன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், அமைப்பு செயலாளர் தமிழ்மாறன், ஆதவன், பொருளாளர் ரவி, தலைமை நிலைய செயலாளர் எழில் மாறன், நிர்வாக குழு உறுப்பினர் தமிழ் வளவன், சக்திவேல், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் ஜெயக்குமார், மணித், கோவிந்தராஜ், சுகுந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் மாவட்ட செயலாளர்களான பாவரசு, காமராஜ், ஆதிரை தாயப்பன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மும்மொழி கொள்கை மற்றும் எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அரசுமுறை பயணமாக நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பார்வையிட்டு NLC அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். அரசுமுறை பயணமாக நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பார்வையிட்டு NLC அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். பயணத்தின் போது NLC வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்தார். NLC வளாகத்தில் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் நட்டு வைத்த மரத்தை பார்வையிட்டு அதன் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. 25வது நெய்வேலி புத்தக கண்காட்சி மைதானத்தில் இன்று தொடங்கியது. 25வது நெய்வேலி புத்தக கண்காட்சி மைதானத்தில் இன்று தொடங்கியது. இன்று முதல் 10 நாட்களுக்கு நடைபெறும் புத்தக கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்க தலைவர் பிரசன்னகுமார் முட்டுப்பள்ளி, 25வது புத்தக கண்காட்சியின் தலைவர் ராஜ்மோகன், உயர் அதிகாரிகள், எழுத்தாளர்கள், மாணவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழந்தைக்கீரப்பாளையத்தில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தைக்கீரப்பாளையத்தில் உள்ள சிந்து பிளாசாவில்
ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் ஆதார் சேவை மையம் புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தை கீரப்பாளையம் 100 அடி சாலையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆதார் சேவை மையத்தை திறந்து வைத்தார். ஆதார் சேவைகள் குறித்த திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையால் உருவாக்கப்பட்ட விழிப்புணர்வு காணொலிகளை ஆங்கிலம், தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். மேலும் திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஆகியவற்றிற்கு ஆதார் பதிவு உபகரணங்கள், புகைப்படம், கைரேகைகள், கருவிழி, ஸ்கேன் உள்ளிட்ட பயோமெட்ரிக் தகவல்களை புதுப்பிப்பதற்கான கருவிகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூர் மண்டல அலுவலகத்தின் துணை பொது இயக்குனர் அன்னி ஜாய்ஸ், இயக்குனர் பவன்குமார் பவ்ஹா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த ஆதார் சேவை மையமானது தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் மற்றும் பிற அரசு அறிவித்த பொது விடுமுறை நாட்களை தவிர ஆண்டு முழுவதும் அனைத்து வேலை நாட்களிலும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படும். இந்த மையம் புதிய ஆதார் பதிவு, பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண் போன்ற சுய விவரங்களை புதுப்பித்தல், புகைப்படம், கைரேகைகள் மற்றும் கண் விழித்திரை ஸ்கேன் உள்ளிட்ட பயோமெட்ரிக் தகவல்களை புதுப்பித்தல், அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று தொடர்பான ஆவணங்களை புதுப்பித்தல், ஆதார் பதிவிறக்கம், அச்சு சேவைகளை வழங்குகிறது. இந்த மையத்தில் குறை தீர்க்கும் வழிமுறையும் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் இது குடிமக்களுக்கு வசதியான மற்றும் எளிமையான சேவை அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திறமையான, வெளிப்படையான மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட சேவை வழங்கலை உறுதி செய்வதற்காக இந்த மையம் ஒரு பிரத்யேக செயல்பாட்டு மேலாளரால் கண்காணிக்கப்படும். பொதுமக்கள் ஆதார் செயலி மூலம் முன்பதிவு செய்தோ அல்லது நேரடியாக மையத்திற்கு சென்றோ இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த மையம் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், படுக்கையிலிருந்து எழ முடியாதவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று ஆதார் சேவைகளை வழங்குகிறது. ஆதார் சேவை மையம் 5 முதல் 17 வயதுடைய குழந்தைகளுக்கான கட்டாய புகைப்படம், கைரேகைகள் மற்றும் கருவிழி புதுப்பிப்பு பணிகளை விரைவுபடுத்தி நிலுவைகளை முழுமையாக சீர் செய்வதில் முக்கிய பங்காற்றும். இதன் ஒரு பகுதியாக பள்ளிகளில் சிறப்பு ஆதார் முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. மேலும் வருகிற செப்டம்பர் மாதம் வரை இந்த சேவை இலவசமாக வழங்கப்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை சேவை வழங்கப்படுகிறது. தாய் தளங்கள் மற்றும் பிற வசதிகள் மூலம் இந்த மையம் மாற்றுத்திறனாளிகளும் எளிதாக அணுகும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆதார் சேவை மையம் மூலம் புதுச்சேரியில் உள்ள குடிமக்களுக்கு ஆதார் தொடர்பான சேவைகளை ஒரே இடத்தில் எளிதாக கிடைக்க செய்து ஆதார் சேவை வழங்கல் வலுப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புனேவில் தங்கப்பதக்கம் வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் திவ்யா சிவா முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வாழ்த்து பெற்றார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள டாக்டர் டி.வை. பாட்டீல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 17வது பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரியை சேர்ந்த ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் திவ்யா சிவா தேசிய அளவில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இவருக்கு மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் ஜோதிராத்திய சிந்தியா அவர்கள் நேரில் தங்கப்பதக்கத்தை வழங்கி தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். தங்கப்பதக்கம் வென்ற டாக்டர் திவ்யா சிவா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியில் பெற்ற மகளையே பாலியல் பலாத்காரம் செய்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது. புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சங்கீதா கண்காட்சி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். வில்லியனூரில் திமுக பிரமுகர் வீட்டின் மீது பீர் பாட்டில் வீச்சு, சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசார் விசாரணை.